ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் உங்கள் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறேன். ஒரு வண்டியில் வந்து இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகலை, இல்லைனா வண்டியில் வந்து இண்டிகேட்டர் வந்து ஃப்ளாஷ் ஆகலை அப்படின்றதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு. இப்போ வர வண்டிக்கெலாம் BS6லாம் இந்த டிஜிட்டல் மீட்டர் இருக்க வண்டிக்கெலாம் இப்போலாம் அந்த ஃப்ளாஷர் வரதில்லை. ஆனால் பழைய வண்டிக்கு பார்த்தாவே இந்த ஃப்ளாஷர் வருது. இது மோல்டிங் டைப் வரதால் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறாங்க. ஆனால் இதை நம்ம ப்ராப்பராக கழட்டி, ஏன்னா வேஸ்ட்டுன்னு தெரியுது, ஆனால் நம்ம ஒரு வாட்டி கழட்டி பார்த்துட்டு எப்படி ரெடி பண்ணி பார்க்கலான்ட்டு தான் இந்த வீடியோவில் எடுத்துருப்போம். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். கழட்டி ஒரு சின்ன ஒரு பிளேட் மாரி தான் இருக்கும், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணாவே இந்த பிளாஸ்டிக் ஒர்க்கு பக்காவாக ஆகிடும். உங்களுக்கு இண்டிகேட்டர் எந்த பிரச்சனை வராது. அதனால் ஒரு 200 நம்மளுக்கு சேவ். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்ப்போம், முடியாத பட்சம் மாற்றுவோம். ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம வீடியோ போடுறது. அதனால் எல்லாருமே இது ரொம்ப சிம்பிளான விஷயம் நினைக்காதீங்க. சிம்பிளான விஷயம் இருந்தாலும் நம்மளுக்கு மணி சேவுக்காக தான் இந்தமாரி வீடியோ போடுறது. இப்போது ஒரு மீட்டிங் ஒன்று போயிருந்தோம் நாங்கள். அதில் வந்து இந்த BS6க்கு கார்பரேட்டர் வந்து மாற்றினாவே சரியாயிடும். நிறைய வண்டிக்கு கார்பரேட்டர் மாற்றணும். ஏன்னா இப்போ BS4 வச்சுருக்க வண்டிக்கெலாம் இப்போது நிறைய ஸ்டார்டிங் ட்ரபிள் அந்த மாதிரி பிரச்சனை வருது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இப்போது கம்பெனிக்காரங்க கார்பரேட்டர் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவுக்கு கூடிய சேர்த்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். இதுமாரி வண்டியில் ஸ்டார்டிங் ட்ரபிள் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்தால் நீங்கள் அந்த கார்பரேட்டர் வாங்கி போட்டாவே கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா E20 பெட்ரோலுக்கு அந்த கார்பரேட்டர் பக்காவாக சப்போர்ட் ஆகும். மைலேஜ் நல்லா பிக்கப் எல்லாம் பக்காவாக வருது. அது கண்டிப்பாக கார்பரேட் நம்ம கையில் வந்தவொடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, நான் ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட் ரிப்ளை வரலன்னா கண்டிப்பாக வீடியோ உள்ளே இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணாவே அந்த வீடியோ கண்டிப்பாக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பேசிக்கு சின்ன விஷயந்தான். ஆனால் சின்ன விஷயம் பார்க்காதீங்க, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். இதுவும் முக்கியமான ஒரு விஷயந்தான். சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம செலவு பண்ணால் தான் அந்த சின்ன விஷயம் கூட ரெடிஃபை ஆகும் உங்களுக்கு. இப்போ என்ன விஷயம்னா, இந்த வண்டியில் வந்து இண்டிகேட்டர் வந்து ஃப்ளாஷ் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? இண்டிகேட்டர்லாம் ஒரு இதுவான்னு கேட்காதீங்க. இந்த இண்டிகேட்டர் ஃப்ளாஷர்ன்றது கண்டிப்பாக 200 இருக்கும். இப்போ இருக்கிறதுல 200 2 லிட்டர் பெட்ரோல் போடலாம். ஓகேங்களா? அதனால் இதை கழட்டி எப்படி நம்ம ரெடி பண்ணுறதா இந்த வீடியோவில் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. இப்போ இந்த வண்டியில் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், நான் கீ போடுறேன். இதில் பேட்டரிலாம் பக்காவாக தான் இருக்குது. இப்போ இண்டிகேட்டர் போட்ட வண்டி இப்படி ஃப்ளாஷ் ஆகாது, இப்படியே நிற்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்து தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்படி தான் நிற்கிது. இது வந்து பிளிங்க் ஆக முடியுது. அதேமாதிரி தான் இந்த ரைட் சைடும் இப்படியே நிற்கிது. இப்போ நீங்கள் கடைக்கு ஒரு மெக்கானிக் எடுத்துகிட்டு போனாவே என்ன சொல்லுவாங்க, ஃப்ளாஷர் போயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து ஃப்ளாஷர் எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு சமயம் நீங்கள் வந்து முதல்ல இதை ரெடி பண்ணுங்கள். ரெடியே பண்ண முடியல அப்படின்றதான் நீங்கள் ஃப்ளாஷர் மாற்றணும். ஓகே, இப்போ நம்ம ஷீல்டை கட்டுறோம். ஒரு ரெண்டு வைசரில் உள்ளே இருக்கும், இல்லைன்னா ஷீல்டு உள்ளே இருக்கும். ஒரு ரெண்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாவே இந்த ஃப்ளாஷர் இங்கே இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது வந்து மோல்டிங் டைப் பண்ணுவாங்க. மோல்டிங் டைப்புன்னா இதை பிரிக்கக்கூடாது, அதை யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்ட்டு. ஆனால் யூஸ் அண்ட் த்ரோ தான். இது வந்து நம்ம பிரித்து நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? இது ஏன்னா தண்ணி போகாமறதுக்காக இந்த மோல்டிங் பண்ணுறது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டில் இந்த மோல்டிங்லாம் இருக்காது, தனியாக இருக்கும். இப்போ இதை நம்ம மோல்டிங்கை பிரித்து பார்க்குறேன் அப்படின்ட்டு. இந்த கிட்ட பாருங்கள்ல எதுங்களா, ஃபுல்லாக மோல்டிங் தான் பண்ணியிருப்பாங்க. இது மோல்டிங் பண்ணாவே உள்ளே தான் அந்த இது இருக்கும், பிளாஸ்டர் ரெடி அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்கும். ஓகேங்களா? அதனால் யாரும் தூக்கி போடாதீங்க. இந்த மோல்டிங்கை பிரிச்சுட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, இது ஒன்றும் இல்லைங்க, இது ஏற்கனவே இதுதான் இருக்குது. ஓகே, இதுமாரி டோர் ஒன்று வரும். இதுக்குள்ளே தான் முக்கியமானதாக இருக்கும். இது எப்படி எடுக்கணும்னா இப்படி வீழ்த்தாவே வந்துடும், ஒன்று நீக்கி எடுத்துடலாம் நம்ம. இதுதான் வண்டியோட ஃப்ளாஷரு. ஓகே, இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேட்டு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் போடுறேன். இதில் இது தைரியமாக பண்ணலாம். இதில் ஷாக்கு எதுவுமே ஹீட் ஆகும் தவிர ஷாக்கு எதுவுமே வராது உங்களுக்கு. அதனால் தைரியமாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை. இப்படி போட்டு நான் கீயை போடுறேன். கீயை போட்டாச்சு. ஓகேங்களா? இந்த சவுண்ட் லைட்டாக இருக்கும். இது என்ன ஆகுதுன்னா எதுங்க, அந்த உள்ளே இருக்கிறது வந்து அப்படி போயிட்டு வரணும். ஓகேங்களா? அதான் ஃப்ளாஷ் ஆகாமல் அது கரெக்டாக வந்து ஒரு இடத்துல வந்து மாட்டி நிற்கிது. அதை நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். இது பாருங்கள், அதுக்கு நோஸ் ஸ்ப்ரே அப்படி எடுத்துக்கணும். லைட்டாக கொஞ்சம் இந்த பக்கம் பெண்டு, லைட்டாக இந்த பக்கமும் அந்த பக்கம் லைட்டாக நீங்கள் பெண்ட் பண்ணாவே உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இண்டிகேட்டர் போடுறேன். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்.
சவுண்டு கண்டினியூ கேட்கும் டக்குன்னு விட்டுருணும். சரிதா சவுண்டு உங்களுக்கு? இது அப்படியே இண்டிகேட்டரில் காமிக்கிறேன் பாருங்கள். சரிதா இப்படி இதில் கையை வச்சா நம்மளுக்கு எதுவுமே வராது. ஆனால் கொஞ்சம் ஹீட் ஆகும், உங்களுக்கு ஹீட்டு தெரியும் தவிர இதால் ஒன்றும் ஷாக்கு எதுவுமே வராது. அதனால் ஒரு ஃப்ளாஷை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இங்கே இருக்க பார்த்தீங்களா, இதை பண்ணணும், இந்த பிளேட்டு போய் இதில் ஒட்டணும். இந்தமாரி ஷேக் ஆனால் தான் உங்களுக்கு இண்டிகேட்டர் ஃப்ளாஷ் ஆகும். இதில் நீங்கள் பஸ்ஸர் போட்டால் அந்த நாய்ஸும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ரொம்ப சின்ன வேலை தான், சிம்பிள் டிப்ஸ் தான். ஆனால் இது ரேட்டு வந்து 170 ரூபா இல்லை 200 ரூபா அப்படி இருக்கும். இது மோல்டிங் டைப்பு, இது வேணாம் தூக்கி போட்டு வேறு போட்டிங்கனாவே 200 நீங்கள் போட்டுருவீங்க. ஆனால் ஒரு அடி ஐட்டம் ரெடி பண்ணிட்டு ரெடி ஆகிடுச்சுன்னா ஓகே, எனக்கு 200 சேவ் தான் நம்மளுக்கு. அதனால தான் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. அதில் நீங்களும் பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி கீ ஆன் பண்ணிட்டு இண்டிகேட்டரை போட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிளாங்க் அட்ஜஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? இதில் போய்ட்டு வருது. இப்போ என்ன பண்ணோம், பழைய மாதிரி அப்படி எடுத்துகிட்டு அது உள்ளே வச்சு லாக் பண்ணிடலாம். இந்த ஹோல்ஸ் உங்களுக்கே தெரியும் க்ளீனாக. அவ்வளோதான். கண்டுக்குது. ஓகே, சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு. அதனால் நீங்கள் இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான ஒர்க் தான், 200 ரூபா சேவ். ஓகே, இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் ஃப்ளாஷரு சின்ன வேலை தான் இது, இல்லைனா தூக்கி போட்டு புதுசாக போட்டுடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. 200 ரூபா செலவு பண்ணுறோம், 2 லிட்டர் பெட்ரோல் போடலாம். ஓகேங்களா? அதனால் அது நம்ம செக் பண்ணி பார்ப்போம், முடியாத பட்சம் தூக்கி போட்டு புதுசாக போட போகிறோம். ஓகேங்களா? ஆனால் செக் பண்ணாமே நம்ம தூக்கி போடக்கூடாது. இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம சின்ன விஷயமாக கற்றுக்கணும். இந்த பாட்டெல்லாம் எப்படி வருதுன்னு தான் நம்ம வீடியோவில் காமிக்கிறோம். ஓகேங்களா? இந்த இண்டிகேட்டர் ஃப்ளாஷே ஆகலை, அதுக்கு நம்ம இந்தமாரி செக் பண்ணணும். அதேமாரி வீடியோவில் நிறைகள் குறைகள் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ரிப்ளை பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த வண்டி எடுத்து நான் கண்டிப்பாக விஷயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு காமிப்பேன். ஓகேங்களா? அந்த வண்டி வரட்டும், கண்டிப்பாக எடுத்து நீங்கள் என்ன சொன்ன ஃபால்ட்டோ அந்த ஃபால்ட்டை வந்து எப்படி நான் ஈஸியாக பண்ணுறதா வீடியோவில் காமிப்பேன். ஓகேங்களா? இதோட நம்ம நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.